ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சாயத்து கூடியிருக்குங்க. பஞ்சாயத்து தலைவரும் முன்னாடி திருட நின்றுட்டுருக்கான். தலைவர் கேட்குறாரு, டேய் உண்டியில் திருடனையா? சத்தியமாக நான் திருடலைங்க ஐயா, பொய் சொல்லாமல் சொல்லுடா, ஊரே உன்னை தான் சொல்லுது. ஐயா நான் ஒரு பாவப்பட்டவங்க ஐயா, சத்தியமாக உண்டியில் நான் திருடலைங்க. டேய் இருக்கிற பாவத்திலே பெரிய பாவம் கோயில் உண்டியில் திருடுறது, கரெக்டாக உண்மை சொல்லிடு அப்படின்னு மறுபடியும் மிரட்டி மிரட்டி கேட்குறாரு. அந்த திருடன் சொல்கிறான், ஐயா அது எனக்கு நல்லா தெரியுங்க ஐயா, நான் திருடன் தான். அதனால் இவ்வளோ பெரிய பாவம் தர்ற செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் உண்டியலை பத்திரமா அங்கேயே வச்சுட்டு உண்டியலுக்குள்ளே இருக்கிறத மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஐயா. எனக்கு தெரியும் நான் ஒரு பாவப்பட்டவங்க ஐயா. எனக்கு தெரியும் இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அந்த உண்டியலை ஒரு பரிகார சாதனமாகவும் சிலர் பண்ணுற பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அதில் ஒரு பரிகாரமாகவும் நீங்கள் போடுறீங்க எனக்கு தெரியுங்க ஐயா. அதனால் இந்த ஊர்க்காரங்களோட பரிகாரங்களையும் பாவங்களையும் நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு அதை நான் செஞ்சுட்டேங்க ஐயா. உண்டியல் சத்தியமாக அங்கேயே தாங்க ஐயா பத்திரமா இருக்குது. உண்டியலை நான் திருடவே இல்லை. உண்டியலுக்குள்ளே இருந்த சாதனங்களை மாத்திரம்தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுவும் உங்களோட பாவங்களும் பரிகாரங்களும் எல்லாம் தீரட்டும் அப்படிங்கிற ஒரு நன்மை கருதி தாங்க ஐயா இந்த ஊரில் பொதுவாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த திருடன் கொடுத்தான் பாருங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அப்படியே பஞ்சாயத்து தலைவர் இதுக்கு எனக்கு தீர்ப்பே சொல்ல முடியாதுடா அப்படின்ட்டு எழுந்திரிச்சு போயிட்டாரு. இது எப்படிங்க இருக்குது? இந்த திருடனோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சவங்கள ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.